வளர்ப்பை பத்தி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணது கம்ருதீன் தான். அந்த பொண்ணு கிடையாது. இப்ப எப்படின்னா, அது பேச்சு வாக்குல கம்ருதீன் சொல்லிட்டே இருக்கும்போது, இந்த பொண்ணு வாண்டடா அத சொல்லிடுது. ஆனா நீங்க கம்ருதீன் வந்து சாரி கேட்டாருன்னு அவர விட்டுருவீங்களா? ஆக மொத்தம் கம்ருதீனும் அத சொல்லியிருக்காரு. அதுவும் தப்பு தான். அதையுமே இவர் கேட்டாரு, நான் இல்லன்னு சொல்ல மாட்டேன். ஆனா, பார்வதி கிட்ட போன அந்த கோவம் வந்து அதிகமா இவர்கிட்ட போலியோ அப்படிங்கிற மாரி எனக்கு தோணுச்சு. இன்னொன்னு என்னன்னா, எனக்கு திவாகர் வந்து பார்வதியோட கேம நெறைய போன வாரம் வந்து கெடுத்து விட்டார். நெறைய ட்விஸ்ட் பண்ணி விட்டார். சில விஷயங்கள அவங்களால தனிச்சையா முடிவெடுக்க முடியாத அளவுக்கு, தங்கச்சின்ற அந்த ஒரு விஷயத்த வச்சு முட்டாள்தனமாக்குனார். யார? பார்வதிய? பார்வதிய. திவாகர். ஆமா. ஏன்னா அவங்க அவங்க என்னன்னா, சில விஷயங்கள அவங்க ஷேர் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லையா? திவாகர் கிட்ட. அத வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அவர் கோவத்துல நெறைய பிளாஸ்ட் ஆயிட்டு போட்டு உடைச்சிடுறாரு. ஓகே. அதனால என்னன்னா, எல்லாருக்கும் பார்வதி இப்படின்றது வந்து ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இருந்தாலும் பின்னாடியும் இப்படி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத வந்து ஓவரா உடைச்சு விடுறதுனால, அவங்க கேம் வந்து ஸ்பாயில் ஆயிடுது. யாரு தான் விளையாடுறாங்க? ஒரு ஒரு குழப்பத்திலேயே போகுது பிக் பாஸ். யாரு தான் இங்க விளையாடுறா? யாரு பிக் பாஸ் தான் நடிக்கிறா? விளையாடுறாரு. பிக் பாஸ் தான் விளையாடுறா. என்ன பொறுத்தவரைக்கும் அவர் தான் விளையாடுறாரு. ஏன்னா, அ எந்த சீசன்லயும் நான் உங்க கூட சேர்ந்து விளையாடுறேன் வாங்கன்னு சொல்லி நான் பார்த்ததே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த ராஜாங்கம் டாஸ்க்க எவ்ளோ வொர்ஸ்ட்டா விளையாட முடியுமோ, அவ்ளோ வொர்ஸ்ட்டா விளையாடுனாங்க. சண்ட, சண்ட, சண்ட. ஈகோ, ஈகோ, ஈகோ. இது மட்டும் தான் இருந்ததே தவிர்த்து, அதுல ஒரு நல்ல ஒரு இதுவே இல்ல. இப்போ நீங்க வினோத் வந்து நல்ல காமெடி பண்றாரு. நல்ல ஹியூமர் சென்ஸ் இருக்கு. எல்லாமே ஓகே. ஆனா, அத சாப்பிடுற விஷயத்துல எடுத்துட்டு போய் காட்டுறது தப்பு. அத ஏன் ஹோஸ்ட் கேட்கல? அதுவும் எனக்கு ஒரு இது. ஒரு மாரி பாடி ஆ லாங்குவேஜ். முட்டை சோறு குடுத்தா வந்துருவான். முட்டை தோசை குடுத்தா வந்துருவான். அது தப்பு. அவர மட்டும் டார்கெட் பண்ணி சொன்னது தப்பு. ஆனா, நீ என்ன இப்படி சொல்றியா? நான் உன்ன இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தியா சொல்றேன்னு சொல்லி, ராயபுரத்த இழுக்கிறது, இத இழுக்கிறது, அத இழுக்கிறது. அவரு எக்ஸ்ட்ரார்டினரியா பேசினாரு. பயங்கர ஆட்டிட்யூடோட பேசினாரு. எச்ச சோறு காணோம். அப்படி இப்படின்னு பயங்கரமா பேசினாரு. நான் இவரு பேசினதுக்கு அவரு பேசினது அப்படின்லாம் நான் சொல்ல விரும்பல. 2 பேர் பேசினதுமே தப்பு தான். இவர் சாப்பாடு விஷயத்துல பண்றாருன்னா, அவரு இந்த விஷயத்துல பண்றாரு. ஆனா, இவர்கிட்ட என்ன ஒண்ணுன்னா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கு வினோத் கிட்ட. இவர்கிட்ட அது சுத்தமா கிடையாது.